40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை நண்பர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். மாதவன், இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு பாடத்தை நாம் படிக்க போகிறோம்? இன்றைக்கு 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள், சிலுவையின் நாதரின் கடைசி வார்த்தையில் உள்ள ஆச்சரியங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு விசேஷமாக சிலுவையில் இயேசு பேசின 4ஆம் வார்த்தையை குறித்து ஆழமாகவும் அதிகமாகவும் தியானிக்க போகிறோம். சரி மாதவன், நல்ல ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. நாம் இன்னைக்கு இந்த தலைப்பின் கீழாக ஆழமான ஒரு சத்தியத்தை படிக்க போகிறோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குது. அது என்ன வார்த்தை மாதவன்? இந்த வார்த்தையை நாம் தெரிந்து கொள்வதற்கு மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வாக்கியம் வாசிக்கணும். வாசிக்கிறீங்களா? கண்டிப்பா. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வாக்கியம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். நீங்க வாசித்த வசனம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின 4ஆம் வார்த்தையாக நாம தியானிக்க போறோம். இந்த வார்த்தைகளை எத்தனை மணிக்கு பேசினாங்கிற விவரமும் அதுல இருக்கிறத பார்க்க முடியுது. 9ஆம் மணி நேரத்தில் இந்த வார்த்தைகளை அவர் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 9ஆம் மணி நேரம்னா காலையில 9 மணியும் கிடையாது, இரவு 9 மணியும் கிடையாது. வேதாகமத்தில் 9ஆம் மணி நேரம்னு சொல்றாங்கன்னா நம்ம கால அளவின்படி மதியம் தோராயமாக 3 மணியை குறிக்கக்கூடியதா இருக்கு. ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clockல ஏசப்பா இந்த வார்த்தைகளை பேசியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஒரு கேள்விக்குறியோடு இந்த வாக்கியம் முடிவடைவதை பார்க்க முடியுது. ஒரு குவஸ்டின் பேட்டர்ன்ல இந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கத பார்க்க முடியுது. என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்ற இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் சிலுவையில் மட்டும் இடம்பெற்றிருந்த ஒரு வார்த்தை அல்ல. அப்ப பழைய ஏற்பாட்டுல எங்கேயாவது இடம்பெற்றிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு ஒன்று சொல்ல போகிறேன். சங்கீதம் 22இல் 1ஆம் வாக்கியமே இந்த வாக்கியத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதை நான் வாசித்து உறுதிப்படுத்துகிறேன். பிற்பாடு இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம தியானிக்கலாம். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. சங்கீதம் 22 1ஆம் வாக்கியம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? இந்த வசனம் இயேசு சிலுவையில் பேசின அதே வார்த்தையின் வெளிப்பாடாக இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா சங்கீதம் 22 1ஆம் வாக்கியத்தை தான் ஏசப்பா சிலுவையில பேசியிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஏசப்பா சங்கீதம் 22ல இருந்து பேசியிருக்காங்க அப்படின்னா சங்கீதம் 22 நாம் இன்றைக்கு தியானித்தால் தான் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். தியானிக்கலாமா? கண்டிப்பா, நிச்சயமா. இந்த சங்கீதம் 22 மேசியாவின் சங்கீதம், மெசையானிக் சாம்ஸ் என்று ஆங்கிலத்துல அழைப்பாங்க. ஏன் இத மேசியாவின் சங்கீதம் என்று சொல்றாங்க அப்படின்னா மேசியாவின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அநேகம் தீர்க்க தரிசனமாக இந்த சங்கீதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்ன இயேசுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வு இங்க தீர்க்க தரிசனமா பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு ஒரு ஆச்சரியத்தோட ஒரு கேள்வியோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 முக்கியமான நிகழ்வுகளை இதுல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. அது இயேசுவின் வாழ்க்கையில் விசேஷமா சிலுவை மரணத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஆதாரம் கொடுக்க போறேன். எத்தனை ஆதாரம் கொடுக்க போறேன்னு சொன்னேன்? 2. முதலாவது ஆதாரத்துக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. சங்கீதம் 22 16ஆம் வாக்கியம். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இந்த வாக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னா கைகளையும் கால்களையும் உருவ குத்துனாங்க அப்படின்னு இருக்குது. இந்த சங்கீதத்தை எழுதுனது தாவீது தான். ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில கைகளையும் கால்களையும் உருவ குத்தின ஒரு நிகழ்வு நடந்ததா நமக்கு இல்ல, பதிவு இல்ல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில கைகள்லயும் கால்கள்லயும் உருவ குத்தின நிகழ்வு நடந்ததா? நிச்சயமா நடந்தது. அதுவும் எதனால அவருடைய கைகளை கால்களையும் உருவ குத்துனாங்க? ஆணியினால. அப்ப இந்த வசனம் இயேசுவின் சிலுவை மரணத்தில் நிகழ்ந்த நிறைவேறின வசனமாக இருக்கிறது. நம்ம எத்தனை ஆதாரம் கொடுக்கிறேன்னு சொன்னேன்? இதுல 1 கொடுத்துறேன். 2வது ஆதாரம் வாசிக்கட்டுமா?
சங்கீதம் 22:18 என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது வஸ்திரத்தை சீட்டு போட்டு தங்களுக்கென்று பங்கிட்டு கொண்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே காரியம் இயேசுவின் வாழ்க்கையில் சிலுவை மரணத்தோடு ஒப்பிட்டு நிகழ்ந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா ஆமாவா இல்லைங்களா? எங்க நிறைவேறுச்சு? சிலுவின் கீழாக அந்த போர் சேவகர்கள் ரோமன் சோல்ஜர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய வஸ்திரத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு இருக்குல்ல. கரெக்டா சொன்னீங்க. சிலுவின் கீழே போர் சேவகர்கள் இயேசுவின் வஸ்திரத்தை சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டாங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம். 2 வசனங்கள் மட்டும்தான் தீர்க்க தரிசனத்தை அடையாளப்படுத்துறதா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. 2 மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் அநேக காரியங்கள் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இயேசுவின் சிலுவை பாடுகளை முழுமையாக உள்ளடக்கின ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 22. இந்த சங்கீதம் 22ல அநேக மிருகங்களுடைய பெயர்கள் வருகிறது. என்னென்ன மிருகங்களுடைய பெயர் வருதுன்னு முதல்ல பார்ப்போம். அடுத்ததா நாம என்ன பண்ணலாம்னா இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்குங்கிற ஆவிக்குரிய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளலாம். மிருகங்களுடைய பெயர்களை வசனத்துல வாசிக்கட்டுமா? சங்கீதம் 22:12 அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா காளைகள் மற்றும் எருதுகள் என்னை சூழ்ந்து இருந்தது, வளைந்து கொண்டது என்று சொல்லப்படுவதை பார்க்க முடியுது. இங்க 2 மிருகங்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் எத்தனை மிருகங்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? சங்கீதம் 22:13 பீறி கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். இந்த வசனத்துல இருந்து சிங்கத்தை போல மனிதர்கள் என்னை விழுங்க வாயை திறக்கிறார்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடியுது. மொத்தம் 3 பார்த்துட்டோம். காளை, எருது, சிங்கம் என்று பார்த்து விட்டோம். இன்னும் எத்தனை மிருகங்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? சங்கீதம் 22:16 நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. சங்கீதம் 22:21 என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். இந்த 2 வசனத்துல இருந்து நாய் மற்றும் காண்டாமிருகத்தின் கொம்புகளை பற்றி குறிப்பிடுவதையும் பார்க்க முடியுது. இப்படியே 5 மிருகங்களை பார்க்கிறோம். ஒன்று காளை, மற்றொன்று எருது, மற்றொன்று சிங்கம், மற்றொன்று நாய், கடைசியாக காண்டாமிருகத்தின் கொம்புகளை பற்றியும் குறிப்பு இருக்கு. இப்படி தன்னை சூழ்ந்திருந்த மனிதர்களை மிருகங்களோடு ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கத பார்க்க முடியுது. நாம வாசித்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மிருகங்கள் எல்லாம் யாரை குறிக்கிறது என்றால், இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது, இயேசு சிலுவையில் அந்த கோர காட்சிகளை கடந்து போகிற போது அவரை சுற்றிலும் இருந்தார்கள் அல்லவா? யாரெல்லாம் இருந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்கன்னா, அவரை காயப்படுத்தினாங்க, அவரை துன்பப்படுத்தினாங்க, அவரை நிந்தித்தாங்க, அவரை அடிச்சாங்க, அவரை உதைச்சாங்க, அவரை கேலி கிண்டல் பரியாசம் செஞ்சாங்கல்ல. அந்த கூட்டத்தார எல்லாரையும் அவரை எப்படியாவது தீர்த்து கட்டிடணும், எப்படியாவது அவருக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்களா, வைராக்கியம் கொண்டு இருந்தாங்களா. அப்படிப்பட்ட கூட்டத்தார பார்த்து வேதம் சொல்லுது, சிங்கம் எப்படி விழுங்கலான்னு இருந்துச்சோ அந்த மாதிரி அவங்க இருந்தாங்க. நாய்கள், வேட்டையாடக்கூடிய நாய்கள் எப்படி இருக்குமோ அதை போன்று அவங்க சூழ்ந்து இருந்தாங்க. அது மட்டுமல்ல, பாசான் தேசத்து எருதுகளை போல அவங்க எனக்கு முன்னாடி இருந்தாங்கன்னு இயேசுவின் சிலுவைக்கு முன்பாக சிலுவை பாடுகளின் போது சுற்றிலும் இருந்த மனிதர்களை வேதம் அவர்கள் மனிதர்களை போன்று நடந்து கொள்ளவில்லை, மிருகத்தை போன்று இரக்கமற்றவர்களாக நடந்து கொண்டார்கள் என்ற பதிவு செய்வதை பார்க்க முடியுது. ஆச்சரியமா இருக்குதா இல்லைங்களா? நிச்சயமா. இது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றிலும் உள்ளவர்களை நாய் போன்றவர்கள், சிங்கம் போன்று விழுங்கக்கூடியவர்கள், காண்டாமிருகத்தை போன்றவர்கள், காளைகள், எருதுகள் என்று சொன்னாலும் இயேசு நான் எப்படி இருக்கேன்னு ஒன்றோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். எப்படி இருந்தான்னு வாசிக்கட்டுமா? சங்கீதம் 22:6 நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இந்த வாக்கியத்துல பாத்தீங்கன்னா, மற்றவங்களெல்லாம் நாய் போன்றவர்கள், சிங்கம் போன்றவர்கள், காண்டாமிருகம் போன்றவர்கள், எருது போன்றவர்கள், காளை போன்றவர்கள் சொன்ன ஆண்டவர், நானும் ஒரு புழு, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். தன்னை ஒரு புழுவோட இயேசு இங்க ஒப்பிட்டு இருக்கிறார் என்பதை பார்க்க முடியுது. ஒரு சூரிய வெளிச்சம் உஷ்ணம் கூடிச்சுனாலே புழு அதை தாங்கிக் கொள்ள முடியாம
எவ்வளவு தன்னை தானே சுருக்கி கொள்ளுமோ அப்படிப்பட்ட புழுவை போன்று இருக்கிறார். இந்த புழுவை ஈஸியா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா மிதிச்சுட்டு போயிருவாங்க, ஈஸியா அதை சிதைச்சிட்டு போயிருவாங்க, ஈஸியா அதை கொண்டு போட்டு போயிருவாங்க. அப்படி எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிற யார போல இருந்தேன்? புழுவை போல நான் இருந்தேன். ஆனா என்ன சுத்தி உள்ளவங்க எப்படி இருந்தாங்க? சிங்கம் போலயும் காளைகளை போலயும் கொடிய மிருகங்களை போல இருந்தாங்கன்னு சொல்லப்படுவதா பார்க்க முடியுது. இந்த காட்சி தான் சிலுவையில் நடந்த காட்சி. யாரெல்லாம் இயேசு சிலுவையில் பேசின இந்த வார்த்தையை கேட்கிறாங்களோ அவங்க கட்டாயமா போய் சங்கீதம் 22 வாசிச்சா இவர் தான் மேசியாங்கிறத என்ன பண்ணிருப்பாங்க? புரிந்திருப்பாங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். இப்போ இயேசு கேட்ட கேள்விக்கு வரலாம். என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்வதை பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வினா அதுக்கு என்ன இருக்கணும்? பதில் கண்டிப்பா இருக்கணும். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு பார்க்கலாமா? நிச்சயமா. பதில் என்னன்னா, பிதாவாகிய தேவன் நமக்கு இந்த உலகத்தின் மக்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு நான் ஆரம்பிச்சேன்னாலே நீங்க முடிச்சிருவீங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனத்துல இருந்து நாம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்த உலகத்தையும் பரலோகத்தின் பிதா கைவிடாமல் இருப்பதற்காக, இந்த பாவிகள் கைவிடாமல் இருப்பதற்காக, சாபத்திற்கு உட்பட்டவர்கள் கைவிடாமல் இருப்பதற்காக இயேசுவானவரை பாவமாக்கி இயேசுவானவரை சாபத்தை சுமக்க சொல்லி நம்முடைய கரங்கள், உலகத்தில் உள்ள எல்லாருடைய கரங்கள் கைவிடப்படாமல் இருப்பதற்காக இயேசுவின் கரங்கள் பிதாவினால் கைவிடப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம். என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்ற கேள்விக்கு பதில் நம்முடைய கரங்கள் கைவிடப்படாமல் இருப்பதற்காக அவருடைய கரங்கள் கைவிடப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய பாடம் என்னன்னா, இயேசு சிலுவை பாடுகளை சுமந்து கொண்டிருக்கும் போது சுற்றிலும் உள்ளவர்கள் மனிதர்களை போன்று நடந்து கொண்டார்களா, மிருகங்களை போல நடந்துகிட்டாங்களா? மிருகங்களை போல. சில நேரத்துல நாமும் மனிதர்களை போன்று நடந்து கொள்ளாம மிருகங்களை போன்று நடந்து கொள்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இரக்கமற்றவர்களா நம்ம நடந்து கொள்றோம், கோபத்தோடு நடந்து கொள்றோம், பிறரை காயப்படுத்தக்கூடிய நபர்களா நடந்து கொள்றோம், பிறரை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட நடந்து கொள்றோம். இப்படிப்பட்ட சுபாவம் எல்லாம் மனித சுபாவம் கிடையாது. தேவன் படைத்த சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதனுடைய சுபாவம் அல்ல. இது எதனுடைய சுபாவம்? மிருகத்தின் சுபாவமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மிருகத்தின் சுபாவமாக நாம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. சக மனிதனை எல்லா சூழலிலும் சிநேகிக்கக்கூடிய இரக்கமுள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். ஆண்டவர் ஒப்பிடும்போது நம்மை நாயோடோ சிங்கத்தோட காண்டாமிருகத்தோட காளைகளோட எருதுகளோட என்ன பண்ணக்கூடாது? ஒப்பிடக்கூடாது. ஆனா எதோட ஒப்பிடலாம் அப்படின்னா, ஆட்டுக்குட்டியோட என்ன பண்ணலாம்? ஒப்பிடலாம். ஆட்டுக்குட்டி யாருக்கு என்ன பண்ணாது? தீங்கு செய்யாது, யாரையும் காயப்படுத்தாதுங்கிறத புரிந்து கொள்ளலாம். அதனாலதான் வேதத்துல நம்மையும் ஆட்டுக்குட்டியோடு அநேக வசனங்கள் ஒப்பிடுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் ஆட்டுக்குட்டியோட ஒப்பிடுறத பார்க்கிறோம். இதைதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாகவும் இருக்கிறது. நம்முடைய கரங்கள் பிடிக்கப்படுவதற்காக இயேசுவின் கரங்கள் நமக்காக விடப்பட்டதே அவர் நமக்கு செய்த மகத்தான தியாகம் என்பதை புரிந்து கொள்ளலாம். ரொம்ப நன்றி சகோதரரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின 4ஆம் வார்த்தை அப்படின்ற தலைப்பின் கீழாக ரொம்ப ஒரு ஆச்சரியமான பாடத்தையும் அற்புதமாய் சொல்லிக் கொடுத்தீங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு இந்த சத்தியமானது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென். நண்பரே, பிரியமான நேயர்களே, இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுக்கு நிச்சயமாகவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். எங்களோட இணைந்திருங்க, எங்கள் நிகழ்ச்சிகளை பாருங்கள். மீண்டும் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.